ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் மகாநதி ஃபைனலி இன்னைக்கு எல்லா ட்ரூத்துமே ரிவீல் ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டே அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் டேவும் வந்தாச்சு. எஸ் நாளைக்கு தான் வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் டே லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே அந்த ஹை வோல்டேஜ் ட்ராக் உடைய காஸ்டியூம்ஸ். ஸோ நம்ம எபிசோட்ஸ்லாம் அந்த ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதில் அந்த ஹை வோல்டேஜ் ட்ராக்ல எல்லாரும் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே இன்னைக்கு எபிசோட்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராகா போகும். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 வீக்குக்கு அல்லது ஒரு 4 to 5 எபிசோட்ஸ் கிட்ட 4 எபிசோட்ஸ் கிட்டையாச்சு இந்த காஸ்டியூம்ஸ் வச்சு நகர்த்துவாங்க அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எபிசோட் வந்துட்டு நம்மளுடைய காவேரி போயிட்டு கோவிலில் பேசிட்டு இருக்க மாதிரியோட தான் சீன்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ அவங்க கோவிலுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கேருந்து விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஸோ ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சீன்ஸ்லாம் உண்மையில நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் காவேரி அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து வெண்ணிலாக்கு வந்து விபூதியெல்லாம் வச்சு விடுற மாதிரி வந்து சீன்ஸ் இருந்துச்சு. அதே போல் அங்கே அதை வந்து விஜய் பார்க்குறாரு. ஸோ கொஞ்சம் ஃபீல் பண்ணி சந்தோஷமாக அதுக்கப்புறம் விஜய்க்கு போயிட்டு அந்த விபூதி வைக்கிற சீன்லாம் அதுவுமே கொஞ்சம் அழகாக தான் இருந்துச்சு. ஸோ 2 பேர் க்யூட்டாக பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அங்கே தான் வந்து மறுபடியும் விஜய் ஒரு தப்பு பண்ணார். என்ன அப்படின்னா, அது மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் நாளையோட முடிவு வருது, உனக்கு அது ஞாபகம் இருக்கா? அதுலேயே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும். அதே போல் நாளைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியாரு, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் போகிறோம், ஆஃபீஸ்லேருந்து வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், சஸ்பென்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ இவங்க வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் தானே, அதை எங்கேருந்து போட்டுருவேன் அப்படின்னா, என்ன எல்லா சஸ்பென்ஸும் நீயே பிரேக் பண்ணிடுற அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இன்னுமே டென்ஷன் ஆகுமா ஆகாது. ஏன்னா எல்லாத்தையும் நமக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னுமே அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆச்சு அப்படிங்கிறதா. ஸோ மீண்டும் ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து ஆஃபீஸ் போவாங்களா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கு முன்னாடியே கான்ட்ராக்ட் மேரேஜ் ட்ரூத் வந்து ரிவீல் ஆகுது இந்த காஸ்டியூம்லேயே. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஆஃபீஸ் போகிறது, கொடைக்கானல் போகிறது எல்லாம் நடக்காது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ தான் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜுக்கான சீடுமே இன்றைக்கி எபிசோடில் போட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு நம்முடைய காவேரியுடைய ஃபேமிலி காமிச்சிருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பாட்டி வந்துட்டு 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு காவேரி கல்யாணம் பண்ணி, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவையும் குமரனையும் பார்த்து எப்போ குழந்தை இது பண்ண போகிறீங்க, பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் நச்சுன்னு பதில் சொல்லிட்டு போயாச்சு. ஸோ அங்கேவே ஒரு மாதிரி அந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுறது ரிலேட்டடாக அங்கே ஒரு ட்ராக் வந்து நகர்த்தி வச்சுருந்தாங்க. அதே போல் காவேரியுடைய அம்மாவுமே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தச்சு ஒரு சாரீ ஒன்று கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு நியூ ப்ளவுஸ் அதை எடுத்து ஆரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு பக்கம். ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு யமுனாவுடைய ட்ராக் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு தான் ட்ரூத் ரிவீல். ஸோ யமுனாக்கு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நிவின் சொல்லிட்டாரு. அந்த டைரியை பார்த்து அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன ஏதோ காவேரி திருப்பி வராங்கன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி அவங்க நடந்த கான்ட்ராக்ட் மேரேஜ். ஸோ காவேரி வந்து 1 இயரில் வாழ்க்கையை முடிச்சுட்டு திருப்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த கோபத்தோடையே எங்கே நம்ம வாழ்க்கை போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் வேறு இருக்கும் இந்த யமுனாக்கு. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நாளே ப்ரிவியூவில் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ என்ன நடக்க போகுது? ஸோ யமுனா வந்துட்டு வீட்டில் போய் சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் சொன்ன உடனே அவங்களோட மனநிலை எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக டென்ஷன் ஆவாங்க தானே. என்ன இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டே ஒரு பணத்துக்காக அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக விஜய் மேலே கோவம் வரதான் செய்யும். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு பார்க்கும்போது குமரனால தான் அப்படின்னு வரும்போது இன்னுமே ஒரு பக்கம் எல்லாருக்கும் குமரன் மேலே டென்ஷன் ஆகும் அப்படிங்கிறதா. ஸோ இதுதான் இந்த இன்னைக்கு போட்டிருந்தார் இல்லையா எபிசோட்ஸில், அந்த காஸ்டியூம் தான் வந்துட்டு இந்த டே, அதாவது கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு முந்தைய டேக்கான இது. ஸோ இதுலேயே எல்லாருமே வந்து ஹை வோல்டேஜ் ட்ராக்லாம் வச்சு முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் டேல தான் வந்துட்டு விஜய் டிஷர்ட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். ஸோ அதையுமே வீட்டில் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து வெளியே வச்சு அந்த நம்மளோட குமரனும் விஜயும் சண்டை போடுற மாதிரி நிவின் வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இதுவுமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்க மேக்ஸிமம் 2 அந்த காஸ்டியூம்ஸ். ஸோ என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணுங்கள். ஸோ இது என்னோட கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன். ஸோ அப்கமிங் வேணாலும் நடக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். பட் மீண்டும் தப்பு வந்து விஜய் மேலே தான். ஸோ அது எந்த மாதிரி முடிய போகுது அப்படிங்கிறது எனக்குமே தெரில. காவேரி வீட்டை விட்டு வெளியே போவாங்களா, இல்லை அவங்களுடைய வீட்டில் வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்களா, இல்லை வேறு மாதிரி எதுவும் புரிஞ்சுக்கிறாங்களா என்னன்றதெல்லாம் ஸோ அப்கமிங் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் வீடியோட நெக்ஸ்ட் பண்ணுறேன். Thanks for watching and bye.